செய்தி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடப்பு ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவித்திருக்கிறது. பருவமழை இரண்டு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இரண்டு பருவமழை இருந்தாலும் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழையாகத்தான் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. இந்த நடப்பு ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரளா, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயல்சீமா, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச ஆகிய பகுதிகளில் நடப்பு ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகி இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள்ல அதிக அளவு மழை பொழிவை கொடுத்தது, நிலச்சரிவுகள் ஏற்பட்டது, பல புயல்களால பல கடும் பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில இந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டிற்கான வடகிழக்கு பருவமழை எவ்வாறு இருக்கும்? பொதுவாகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திற்கான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை என்பது தற்பொழுது தமிழ்நாட்டில் தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது சொல்லியிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய நிலையில இந்த ஆண்டும் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 15 தொடங்கிய வடகிழக்கு பருவமழை ஜனவரி 27ஆம் தேதி நிறைவடைந்தது. அதே போல கடந்த ஆண்டு 104 நாட்கள் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது நீட்டித்தது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது. வழக்கத்தை விட இயல்பை விட அதிகமாக மழை பொழிவு இருக்கும். கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் போல இந்த ஆண்டு 2 புயல்கள் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக தமிழ்நாட்டில் வட கடலோர மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு அதி கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் இயல்பை விட அதிக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கான அந்த மழையோட அளவு குறைவாக இருந்தாலும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிக மழைப்பொழிவு கொடுக்கும். தமிழகத்திற்கு இந்த 3 மாதம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்திற்கு மழையை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கிறது.